கர்த்தர் எனக்கு தருகிற சில ஆலோசனைகள் இந்த மேடையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அழைப்பு, மனுஷனை ஆண்டவர் அழைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். எங்கன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. முதலாவது 2 பேரை மனுஷனை அழைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நான் இன்னைக்கு இந்த அழைப்பு பற்றி ஒரு சின்ன முகவரை உங்களுக்கு சொல்லிட்டு பைபிள் தருகிற ஒரு 4-5 அழைப்புகள் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதல்ல ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு, காணாம சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலுக்கான அழைப்பு. முதல் அழைப்பு. 2வது அழைப்பு, தேவ பிள்ளைகளோட பிரசங்கத்தை கேட்கறது. இப்போ யூடியூப்ல ஆனாலும் அல்லது நேரடி ஆனாலும் அல்லது எங்காவது உட்கார்ந்து கேட்கிறோம், தேவ பிள்ளைகள் தான் இந்த பிரசங்கத்தை கவனிக்கிறிய கேட்கறிய. 2வது ஆண்டவர் அழைக்கிறது. ஆண்டவர் அக்கறைக்கு போவோம். 2வது அழைப்பு. ஏன் அக்கறைக்கு போகணும்? 3வது ஒரு அழைப்பு பைபிள் வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய அழைப்பு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். 4வது ஒரு அழைப்பு இருக்கிறது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இந்த 4 அழைப்புகளை மையமாய் வைத்து அதுக்குள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேத பகுதிகள் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். 4 அழைப்புகள். உன்னுடைய சொல்லுங்க, நான் முகவரை சொல்லி நான் உங்க கவனத்துக்காக உங்க மனசுல அது பதிகிறதுக்கு இந்த 4 பாயிண்டுகள் சொல்றேன். 1, நல்லா சொல்றீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னண்டையில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2வது அழைப்பு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறையில் என்னதான் ஒன்று இருக்கு. அக்கறையில் இந்த பிரசங்கத்தை கேட்கறிய உங்க வாழ்க்கையின் அக்கறையில் சிலது நடந்துட்டு இருக்கு, சிலது சம்பவிச்சிட்டு இருக்கு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். 3வது அழைப்பு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். ஆலயத்திற்கு, எதுக்கு ஆலயத்துக்கு போனோம், அங்க என்ன இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். 4வது அழைப்பு, எழுந்து இடிக்கப்பட்ட அல்லது ஊழியங்கள், இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியங்கள், கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மங்கி சுவிசேஷம் ஆலயங்கள் அப்படியே தேஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆலயங்களை எழும்பி கட்டுறதுக்கு கர்த்தர் அழைக்கிற 4 அழைப்புகள். அதில் சிலது கொஞ்சம் வியாக்கியானம் பண்ற நேரத்துக்கு, குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு நிறைவேற்றுவோம். முதல் 4 அழைப்புகள் இருக்கும்போது முதலில் ஆண்டவர் ஆதாமை அழைத்து ஏவாளை அழைத்து ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த அழைப்பில் அங்கு மனுஷ வாழ்க்கையில் சில தவறுகள் அங்கு நடைபெறுகிறது. அது நிமித்தம் சிலது சம்பவிக்கிறது. வியாகுலங்கள், மரணம், பயம், சாபம், இவைகள் மனுஷனுக்கு சம்பவிக்கிறது. முதல்ல மனுஷனை ஆண்டவர் ஒன்றுமில்லாய்மையில் 6 நாட்களில் இந்த பூமியில் இன்றைக்கு காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்து படைத்து 6வது நாள் மனிதனை படைத்து மனிதனுக்கு என்ற அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை படைத்து, உங்களுக்கு தெரிந்தது, அந்த தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு விட்டுட்டு அழைத்து கொண்டு விட்டுட்டு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை, இந்த தோட்டத்தை நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பண்படுத்தணும். தோட்டத்தை பண்படுத்தணும். 2, காவல் பண்ணணும். 3, இந்த தோட்டத்தில் விலக்கப்பட்ட ஒரு விருட்சம் உண்டு, நன்மை தீமை அறிகிற கனி. அது உங்களுக்கு உள்ளதுதான். ஆனா காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அந்த கனி புசிக்கக்கூடிய ஒரு டைமிங் உண்டு. அதுக்கு முன்னாடி அந்த கனியை நீங்க புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்க புசிக்க கூடாது. அதுக்கு 3 காரியங்கள் கட்டளை கொடுக்கிறார். 1, தோட்டத்தை சொல்லுங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிப்போம், பண்படுத்தணும். 2, காவல் பண்ணணும். 3, விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனி புசிக்க கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் 3 கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டளை இல்ல. அன்னைக்கு கொடுத்த கட்டளை வேலை செய்யணும். தோட்டத்துல 2 பேரும் அந்த தோட்டத்தை வேலை செய்யணும். அப்பதான் வேலை செய்யணும். இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு தோட்டத்தை தண்டு வேலை செய்யணும்னா நம்ம நல்ல இப்ப நிறைய மிஷின்கள் இருக்கு, ஜேசிபி மற்ற வண்டிகள் இருக்கு, அதை கொண்டு விட்டுட்டு வேலை செய்துருவோம். இன்னைக்கு நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ காவல் பண்ணு அப்படின்னு சொன்னா
நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய காவல்கள், இப்ப நவீன காவல், லேசர் காவல் கூட வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது, ஆனா அது காவல் காக்கும். அப்படிப்பட்ட மின்சார மின் வேலிகள் எல்லாம் வந்துட்டது. அடுத்து விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. இந்த உண்ணாமல கடையில் ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்குன்னு வச்சிருங்க. அது பாவ விருட்சமா இருந்தால் அந்த விருட்சம் தின்னா மனுஷன் அதுல ஏதோ கெடுதல் வரும்னு தெரிந்தா, இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை பிழிதிட்டு கொண்டு போய் அந்த தேங்காய் பட்டணம் கடலுக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள போட்டுருவோம். ஆனா அன்னைக்கு ஆதாம் ஏவாளால் அந்த மரத்தை பிழுங்க முடியாது. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒண்ணு, பண்படுத்தணும், காவல் பண்ணணும், விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி புசிக்க கூடாது. ஆனா இவங்க கோட்டை விட்டாங்க. பண்படுத்தினாங்களோ இல்லையோ, காவல் பண்ணல. சாத்தான் உள்ள வந்தான். சாத்தான் எப்படியோ உள்ள தந்திரமா, இவன் காவல் காத்திருந்தா உள்ள வந்திருக்க மாட்டான், வந்தான். விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை காலத்திற்கு முன்னாடி அவங்க புசித்தாங்க. பாவ கண்கள் திறந்தது, மனுஷன் பாவியானான். அல்லேலூயா. இப்ப பாவியான மனுஷன் தோட்டத்தில் ஒரு இடத்தில் ஒளித்திருக்கும் போது இரண்டாவது ஒரு அழைப்பு வருகிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே? அவன் சொல்ற, ஆண்டவரே நான் நிர்வாணி, நான் பயந்து. அவன் பயந்து புதருக்குள் ஒளித்திருக்கிறான். இப்ப ஒளித்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்து இரண்டாவது ஒரு அழைப்பு வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹல்லேலூயா, தேவனுடைய கட்டளையை மீறி தேவ சமூகம் விட்டு பாவத்தின் நிமித்தம் ஆதி அன்பை, ஆதி அனுபவத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து எங்கோ ஒளித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஒரு அழைப்பு வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற வீடுகள்ல தான் நாங்கெல்லாம் பாஸ்டரா இருக்கிறதுனால வீடு சந்திக்கும் போது அல்லது தனிப்பட்ட விதத்துல நாங்க பேச்சு கிடைக்கும் போது இன்னைக்கு கொஞ்சமும் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறது யாரு? கிறிஸ்தவர்கள், பெண்டெகாஸ்டுக்காரங்கள். அல்லேலூயா. மனசுல நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, நல்ல உறக்கம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர், நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பிரசங்கத்தெல்லாம் கவனிக்கிறது மேக்சிமம் தேவ பிள்ளைகள் தான் கவனிப்பாங்க. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இந்த இளைப்பாறுதலை பற்றி பைபிளில் 1-2 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்றேன். எங்க இளைப்பாறுதலை இழக்கிறோங்கிறத உங்களுக்கு சொல்றேன். புலம்பல் 5:5 நம்ம படிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டது யாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், சியோனின் குமாரத்திகள், சியோன் குமாரர், அவர்களை பற்றி சொல்லுது. படிங்க பாப்போம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்ல. உழைக்கிறோம், இளைப்பாறுதல் இல்ல. கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ராத்திரியிலும் இளைப்பாறுதல் இல்ல. இனி அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கோம். பகலிலும் இளைப்பாறுதல் இல்ல. பிரசங்கில இருக்கோம், கடினமா உழைக்கிறோம், எங்களுக்கு சொல்லுங்க இளைப்பாறுதல் இல்ல. ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலை பற்றி இனியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இவங்க இளைப்பாறுதல் அற்றிருக்கிறாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் 54ஆம் அதிகாரமா பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 54:6 படிங்க. ஏசாயா 54:6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளாகவும் ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் அற்று அப்படின்னா அந்த வார்த்தை உள்ள இருக்கு இல்லையா? இளம் பிராயத்தில் விவாகம் செய்யப்பட்டு கைவிடப்பட்டு இளைப்பாறுதல் அற்றவளை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இனியும் இளைப்பாறுதல் எங்க இல்ல என்று சொல்லி வாசித்தோம்னா, ஆபகுக் தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. முதல்ல கொஞ்சம் வசனம் சொல்லி அப்படி நான் விளக்கத்துக்குள்ள போறேன். கவனி படிங்க. நான் கேட்டபோது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கில் உண்டாயிற்று,
நடுங்கினேன், என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லாத, இளைப்பாறுதல் அற்று, நான் மேலே சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு கேட்டீங்க. இளைப்பாறுதல் அற்று இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, இந்த சூழ்நிலைகள் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. பைபிளில் இந்த இளைப்பாறுதல் அற்ற நிலைமைக்கு வசனம் சொல்லுகிற சில காரியங்கள். ஒன்று, மனவியாகுலம், சமாதானமின்மை. நம்ம மொழியில சொன்னோம்னா நிம்மதி இல்ல, நிம்மதி, அமைதி, நிம்மதி இன்றைக்கு உலகத்தில் இல்ல. இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் நிம்மதி எங்கே, அமைதி எங்கே என்று தேடி ஓடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எங்களுக்கு அமைதி வேணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், எங்களுக்கு சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு முறை சீக்கியருடைய அந்த பொற்கோயில்களுக்குள், அந்த நமக்கு இது சம்பவம், பொற்கோயிலுக்குள் இந்தியாவினுடைய ராணுவத்தை அனுப்புறாங்க. ராணுவம் உள்ள போகுது. உடனே அன்றைக்கு ராத்திரி எல்லா இடத்திலிருந்தும் போன் வருகிறது. சீக்கியர்கள் எங்களுடைய புனிதமான பொற்கோயிலுக்குள் ராணுவத்தை அனுப்பி எங்களை களப்படுத்தின உங்களை கொல்லாம விட மாட்டோம், மிரட்டல் செய்தி அம்மாவுக்கு வந்துட்டே இருக்கு. இவங்களுடைய நிம்மதி போகுது. இந்திரா காந்தின்னு சொன்னா இரும்பு மனுஷி, எதை கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஆனா இந்த கொலை சப்தம் அவங்களுடைய காதுகள் கேட்ட உடனே அவங்களுடைய அமைதி அவர்களுக்கு நஷ்டமாகுது, நிம்மதி நஷ்டமாகிறது, தூக்கம் வரல, ரொம்ப நேரம் பார்க்கறாங்க, முடியல. உடனே அவங்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த கேரளாவை சார்ந்த ஜார்ஜ் அவரை கூட்டு, நிம்மதி இல்லை, என்ன பண்றது? அப்ப அவர் சொன்னார், ஒரே வழி, எங்கள்கிட்ட பைபிள் இருக்கு, இந்த பைபிள் கொஞ்சம் படிச்சீங்கன்னா அந்த வசனங்கள் உங்களுக்கு நிம்மதி தரும். உடனே ஒரு பைபிள் வாங்கிட்டு வாங்கிட்ட. ஹிந்தி பைபிள் அவர்கிட்ட இல்லை, அவர் மலையாளி. அவர் மலையாள இங்கிலீஷ் பைபிள் வைத்திருந்தார். பைபிள் சொசைட்டிக்கு ஒரு போன் பண்ணி ஒரு ஹிந்தி பைபிள் வாங்கி அம்மா கையில் கொண்டு கொடுத்த உடனே படிச்சாங்க. யோவான் சுவிசேஷத்தை படிக்க சொன்னாங்க. சீக்கிரத்துல நிறைய அதிகாரம் படிச்சாங்க. அதுல ஒரு வார்த்தை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் தருகிறேன். அது விசுவசித்தாங்க. அன்னைக்கு நல்லா உறங்குனாங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உலகத்தில் மனுஷன் நிம்மதி தேடி அலையும் போது, சமாதானம் தேடி அலையும் போது, அந்த சமாதானம் எங்கே இருக்கிறது என்றால் இயேசுவிடம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. பைபிள்ல 1-2 சம்பவங்கள் பைபிள் இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு சகோதரி தனது வீட்டிலிருந்து குழந்தையும் கொஞ்சோண்டு அப்பம் கொஞ்சம் தண்ணியுமாய் வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறாள். அந்த சகோதரி கொஞ்ச தூரம் வந்து ஒரு வனாந்திரம், பெர்ஷேபா என்கிற வனாந்திரத்தில் பிள்ளை, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அப்பம் அப்படின்னு போறா. அவ பிளான் போட்டு வாரான, போற நேரத்துக்கு, குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் ஊருக்கு போக முடியல. நடுக்காட்டுல அகப்பட்டுட்டா. இனி அந்த சைடும் போக முடியாது, திரும்பியும் வர முடியாது. கையில இருக்கிற தண்ணியும் செலவு போச்சு, அப்பமும் தீர்ந்து போச்சு. பிள்ளையும் தண்ணி இல்ல, அப்பம் இல்ல, பசி, சூடு. கொஞ்ச நேரத்துல நான் செத்து போவேன்னு சொல்லி பிள்ளையை ஒரு கல்லறி தூரத்துக்கு அப்புறம் போட்டுட்டு இந்த அம்மா வனாந்திரத்தில் நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து ஆண்டவரே என்று கூப்பிடும் போது கர்த்தர் ஆகாரின் அந்த சப்தத்தை கேட்ட அதே வனாந்திரத்தில் ஒரு ஊற்றை ஆண்டவர் திறக்க பண்ணினார். இன்றைக்கும் உலகத்தில் ஆகார் எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலோ, எந்த இடத்திலிருந்து ஊற்று புறப்பட்டு வந்ததோ அதே ஊற்று இன்றைக்கும் உலகில் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாய் இந்த இடத்தில் காணப்பட்டு, எனக்கு யாரும் இல்ல, கணவன் இல்ல, கணவனுடைய அன்பு எனக்கு இல்ல, மனைவியினுடைய அன்பு இல்ல, பிள்ளைகள் என்ன கவனிக்கிறது இல்ல, அல்லது ஏதோ ஒண்ணுல நான் சிக்கிட்டேன் அப்படின்னு நிம்மதியற்று இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இங்க இருக்கிற பிரசங்கத்தை கேட்கிறீங்கன்னா இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு
நான் என்னுடைய 17, 18, 19 அந்த வயசில் கேரளாவில் பைபிள் ஸ்கூல்ல நான் படிக்கிற நாட்களில் அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை அங்கு ஒருத்தர் சாட்சி சொல்லி நான் கேட்டது உங்களுக்கு சொல்றேன். ஒரு அம்மா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சம்பவம் சாட்சி உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு அம்மா, அவங்களுக்கு 6 பெண் பிள்ளைகள். 6வது ஒரு ஆம்பிளை பிறப்பாங்கன்னு அவங்க அப்பா காத்திருந்தார். 6வதும் பிறந்தது பொண்ணு. இந்த 6 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே தகப்பன் மனசு விட்டுட்டாரு. நிம்மதியில் வந்து குடிக்க ஆரம்பிச்சாரு, போதை போட ஆரம்பிச்சாரு. வேலைக்கு போறதில்லை, குடிச்சு சொத்தெல்லாம் இழந்து பெரிய அளவு கடன்பட்டு அந்த வீடெல்லாம் வித்து கடைசியா அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அப்ப அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. 6 பெம்பிள்ளை அம்மா. இப்போ அப்பா இறந்துட்டாரு. இந்த 6 பெம்பிள்ளைகள் முன்னே இருக்காங்களே, நான் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த ஏக்கத்தில் புருஷன் மரித்த உடனே இந்த சகோதரிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. அம்மாவுக்கு பைத்தியம் வந்துச்சு. பைத்தியம் வந்த இந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல. பல ஆஸ்பத்திரி, பல சிகிச்சைகள், எதுலயும் சுகம் கிடைக்கல. அப்பொழுது பக்கத்துல ஒரு சின்ன ஜபப்பறை, அந்த நாட்களில் நம்ம சர்ச்செல்லாம் ஜபப்பறையா இருந்துச்சு. அந்த ஜபப்பறையில யாரோ வந்து கூட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணுனா சுகம் கிடைக்கும். இந்த அம்மா 6 பிள்ளைகளை, இந்த அம்மா முதல்ல சர்ச்சுக்கு வந்தாங்க, வந்து ஜபித்தாங்க. அன்றைய காலங்கள்ல உபவாசித்து ஜபித்த போது அந்த அம்மாவுடைய அந்த மனநிலை வியாதி சுகமாகி பூர்ணமா விடுவிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அம்மாவும் 6 பிள்ளைகளும், அதுல மூத்த பிள்ளைகள் வயசுக்கு கிட்டத்தட்ட நல்ல அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து, மற்ற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். 6 பிள்ளையும் கூட்டிட்டு அம்மா இந்த சர்ச்சுக்கு வந்து, பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு வந்து, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வந்து, அல்லேலூயா. இந்த நடந்த சம்பவம் நான் அங்கிருந்து கேட்டதை உங்களுக்கு சொல்றேன். அம்மா ஞான ஸ்நானம் எடுத்தாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. அப்போ இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, இடம் கிடையாது. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளை வீட்டில் தான் இவங்க குடியிருக்காங்க. அவங்களுக்கு சொத்து கிடையாது. ஆனால் மாப்பிள்ளை எல்லாம் வித்துட்டு அழிச்சிட்டாரு. ஆனால் குடும்ப வீட்டில் இருக்காங்க. இப்போ இந்த அம்மா ஞான ஸ்நானம் எடுத்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஞான ஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது யாரோ 4-5 பேர் அந்த வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த வீட்டில் சொல்லிட்டாங்க, அம்மா பெந்தேகோஸ்துல சேர்ந்துட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த அவங்க மாமனார் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டு முன்ன வந்து இந்த வீட்டுக்குள்ள நீ ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி கட்ட கம்பு எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. இவங்க முள்ள ட்ரை பண்ணி அவங்க போக முடியல. அவங்க வஸ்திரத்தெல்லாம் வெளியே கொண்டு போட்டு இவங்களை அங்கிருந்து அனுப்பி விட்டாங்க. இந்த சகோதரி நினைச்சிச்சு, இந்த வீட்டுல தான் நமக்கு வாய்ப்பு இல்லை, என்னுடைய வீட்டு, நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு போலான்னா. அங்க போகும்போது அங்க சொன்னாங்க, பாரம்பரிய சபையில இருந்து நீ பெந்தேகோஸ்துக்கு போனதுனால, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போன ஒண்ணு இங்கேயும் ஏற்ற மாட்டோம், இந்த வீட்லயும் உனக்கு இடம் இல்லை, நாங்க ஒன்னு ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு சர்ச்சில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வெளியேற்றினாங்க. இந்த சர்ச்சு மக்கள் 7 பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு சானல் கரையில ஒரு சின்ன குடிசை போட்டு அதுல இந்த அம்மாவை குடி வச்சாங்க. இப்ப இந்த அம்மா அந்த குடிசையில குடியிருக்கிறது. 6 பெண் பிள்ளைகள். கவனிச்சுக்குங்க. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இப்பதான் இந்த அம்மாவுடைய சூழ்நிலை, யாரும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, சொந்த பந்தம் இல்லை, சர்ச்சில் கொஞ்சம் 7 பிள்ளைகள், சின்ன ஜபப்பறை. இந்த குடிசை வீட்டில் குடியிருக்குது. வீட்டுக்கு வாசல் கிடையாது, ஓலை கொண்டு கட்டி இருக்கு. இதுல 6 பெண் பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகள். அந்த ஊர் ஏரியா மோசமான ஏரியா, சேரி பகுதி. இது இந்த 6 பிள்ளைகளை வச்சு நைட்டு தூக்கம் வராது. ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணும். ஒவ்வொரு பிள்ளைகள்ட்ட தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும். தனது வேதனைகளை, வருத்தங்களை, பாரங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். திடீர்னு ஹல்லேலூயா, கொஞ்ச நாளாச்சு பிள்ளைகள் வளர்ந்தாங்க. மூத்த பிள்ளை நல்லா படிப்பா, ஆனா ஆண்டவரை விடல. ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பாங்க. கர்த்தர் இந்த சகோதரியை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதம், கூலி வேலைக்கு போய் தான் பிள்ளைகளை வளர்த்தது. மூத்த பிள்ளை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சு பிஎஸ்சி நர்சிங் விட்டாங்க, படிச்சுச்சு. ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆயிட்டா, அங்க வேலை கிடைச்சு, நல்ல வேலை, நல்ல சம்பளம். அந்த பிள்ளை சம்பளத்தை அனுப்பி மற்ற 4-5 பிள்ளைகளையும் படிக்க வச்சு வளர்த்தி நல்ல நிலையில கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த பிள்ளையினை கல்யாணம் பண்ணி இன்றைக்கு அந்த தேசத்துல மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இந்த அம்மாவுடைய குடும்பம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
இன்றைக்கு இதுபோல் கைவிடப்பட்டு சின்ன வயதில் கல்யாணம் பண்ணப்பட்டு புருஷனை இழந்த ஒரு ஸ்திரியை போல, ஹல்லேலூயா, பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட இருதயம் உள்ள, அல்லது அந்த வசனம் நான் உள்ள போய் வியாக்கியானம் பண்ணணும், சத்துருக்கள் உங்களுக்கு அதிகமாகி, சத்துருக்கள் பெருகி, உங்களை நேசிக்கிறவங்க உங்களை பகைத்து, உங்களுடைய நண்பர்கள் உங்களை பகைத்து, உங்களுக்கு சுற்றிலும் எதிர்ப்புகளால் அல்லது மந்திரம் வன்கண் சூனியங்களால் நீங்கள் கட்டப்பட்டு நெருக்கப்பட்டு நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து எனக்கு யார், என்னை விடுவிப்பது யார், அப்படி பாரத்தோடு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. உலகம் தருகிற இளைப்பாறுதல் அல்ல, என்னுடைய இளைப்பாறுதல் உலகம் தருகிற இளைப்பாறுதலுக்கு மேலானது. ஆமென். இன்றைக்கு நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எங்கோ நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நிம்மதி இழந்து சில வேளை உங்க சரீரத்தில் ஒரு பலகீனத்தோடு வியாதியோடு போராட்டத்தோடு நிம்மதி இழந்து இருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வசனத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வசனம் உயிர்ப்பிக்க கூடியது, ஜீவன் தரக்கூடியது. நீங்க விசுவாசத்தோடு கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழைப்பு கூட பைபிள் வந்து சொல்லி நான் அடுத்த அக்கறைங்கிறதுக்குள்ள போறேன். அக்கறைக்குள்ள கொஞ்சம் அக்கறை பற்றி நான் பேச விரும்புறேன், கவனிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். வந்துட்டு ஒருத்தர் வந்து சொல்றாங்க, மார்த்தாள், மரியாள். இந்த மார்த்தா இயேசுவை சந்தித்துட்டு மரியாள்கிட்ட போய் சொல்லுது, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கம் செய்யும் போது நீங்க மார்த்தாள், நீங்க மரியாள். சில வேளை மார்த்தாளும் மரியாளும் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறவர்கள். எல்லா உபவாச ஜபத்துக்கும் பங்கு பெறுவீங்க, எல்லா ஜப கூட்டங்களிலும் பங்கு பெறுவீங்க. ஆனா வீட்டில் ஒரு இழப்பு இருக்கிறது, ஒரு நஷ்டம் இருக்கிறது. அப்படி இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற வீட்டில் உன்னை இழந்து, அது ஏதோ ஒரு பெரிய இழப்போடு இந்த பிரசங்கத்தை எங்கோ இருந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், மரியாளே உன்னை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? மரியாளுடைய அந்த சூழ்நிலை. அப்ப மரியாள் அழுதுட்டே இருக்கிறா, 3 நாள் அழுதுட்டு இருக்கிறா. இயேசு வந்த உடனே, இயேசுவை கண்ட உடனே மரியாள் அழுகிறாள். அழுகிறது கண்ட உடனே இயேசுவும் அழுகிறார். ஆமென். இன்றைக்கு இளைப்பாறுதல் தருகிற, ஆறுதல் தருகிற கிறிஸ்தவ குடும்பத்தில், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில், ஞானஸ்நானம் பெற்ற குடும்பத்தில், அபிஷேகம் பெற்ற குடும்பத்தில் நிம்மதி இழந்து, ஏதோ ஒன்று இழந்து நீங்க பாரப்பட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை பார்த்த ஒரு அழைப்பு வருகிறது, நீங்க என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஓடி வருகிறது தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்தில் இந்த காலராங்கிற ஒரு வியாதி வந்த காலங்கள் உண்டு. காலரா நம்ம ஊர்ல அன்னைக்கு நிறைய பேர் இறந்து போனாங்க. எங்க ஊர்ல அந்த வியாதி வந்து நிறைய பேர் ஆஸ்பத்திரிலாம் போய் அட்மிட் ஆகி சுகம் பெறுறாங்க. ஒரு ஐயாவுக்கு காலரா வந்துச்சு. நான் சின்ன வயசு, அவர் பேர் மாணிக்கம்னு பேரு. அவர் உடனே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சர்ட் போட்டுட்டு நேர சர்ச்சுக்கு போறாரு. அவர் யார்கிட்டையும் பேசல. போய் கொஞ்ச நேரம் போய் குப்புற உளுந்து ஜாம் பண்ணிட்டு ஒரு 2-3 மணிக்கூர் கழிச்சு வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒன்றும் பண்ணல. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு 10, 50, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விசுவாசிகள் யாரும் மருந்து எடுக்க மாட்டோம். என்ன மாட்டோம்? மருந்து எடுக்கிறது பாவம் என்று பிரசங்கிக்கப்பட்ட காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் இங்க தான் அட்மிட்டா இருக்கோம், ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கும். மருந்து எடுக்கிறது பாவம்னு நான் இங்க பிரசங்கிக்கல இப்போ. ஆனா அந்த காலத்துல ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நோய் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா, யாராவது உங்களை சண்டைக்கு வந்தா, யாராவது பிரச்சனைக்கு வந்தா, ஏதாவது மனசுக்கு கஷ்டம் வந்தா, பிள்ளைகள் பிரச்சனை வந்தா, நேர வர்றது எங்க? ஆலயத்துக்கு வருவோம், சர்ச்சுக்கு வருவோம், தேவ சமூகத்தில் வருவோம், தேவ பாதத்துல வருவோம். இன்னைக்கு போறது எங்க? இன்னைக்கு நேர போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு போறது எங்க? பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு. இன்னைக்கு ஒரு முக்கிய சொந்தக்காரன் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நேர ஓடி போறது. ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்குள்ள விசுவாசம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை விட்டு இழந்திருக்கும் போது
எங்கோ ஒரு இழப்பு சம்பவித்து, எங்கோ ஒரு வேதனை சம்பவித்து, உங்களுடைய உள்ளில் நிம்மதி கெட்டு இளைப்பாறுதல் இழந்து, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் இங்க கவனிங்க, ஹல்லேலூயா. எங்க இழந்தவனு கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இழந்து துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி, இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு அழுகிற இயேசு, மனதுருகிற இயேசு. ஆமென். இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கே இயேசுடைய இருதயம் இருக்கும். இயேசுடைய பொக்கிஷமாகிய தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்தில் இயேசு இருக்கிறார். ஒருமனப்பட்ட ஒரு இடத்தில் கூடி வரும்போது, 2-3 பேர் ஒருமித்து வரும்போது அவர்கள் நடுவில் இயேசு இருக்கிறார். நம்ம மத்தியில் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனதுருக்கம் உள்ளவர். ஆண்டவர் மனதுருகி பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் பிறவிக்குருடன், வியாதியஸ்தன், அவர்கள் எல்லாம் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், வாருங்கள், அழைத்து வாருங்கள், கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கிறோம். இங்க லாசரு என்கிற ஒரு சகோதரன் இறந்து விட்டான். ஆமென். அவன் இறந்து 4 நாள் ஆச்சு. விஞ்ஞானத்தில் அவனுடைய கண் அழுகி போச்சு, அவனுடைய ஹார்ட் அழுகி போச்சு, சரீர அவயவங்கள் அழுகி போச்சு. என்னுடைய சின்ன வயசில் இது திருவரம்பில் புளிச்சாமலை எங்க ஊரு, ஒரு சகோதரன் பக்கத்துல ஒரு மேடு, ஒரு மலை மாதிரி ஒரு குண்டு இருக்கிறது. அது கொஞ்சம் அந்த காலத்துல அங்க வீடுகள் இருக்காது. அதுக்குள்ள போய் அவன் தன்னைத்தானே விஷம் சாப்பிட்டு செத்து போயிட்டான். அவன் செத்து போன மனுஷன் 3 நாளை கழிச்சுதான் அவனை தேடி தேடி போய் கடைசியில் எல்லாம் சேர்ந்து வாசனை வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நானும் கூட போறேன் சின்ன வயசு. போகும்போது ஒல்லி மனுஷன், ரொம்ப தடியா, 3 நாளில் அவனுடைய சரீரம் ஊதி போச்சு. ராத்திரி நரி வந்து அவனுடைய மாம்சத்தை தின்னுச்சு, பகல்ல நாய் வந்து அவனுடைய மாம்சத்தை தின்னுச்சு. அடிக்கி நாரி கிட்ட போகாம 3 நாளான டெட் பாடி நான் பார்த்தேன். ஆனா இது 4 நாள் ஆச்சு, கல்லறைக்குள் இருக்கிறது. சகோதரி மார்த்தாள், மரியாள், அவன் மரியாள் சொல்லுது, இயேசுவே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆச்சு. கல்லறைக்குள் அவன் சரீரம் இருக்கிறது. அவன் சரீரம் நாருமே, நாறுகிற சரீரம், அழுகின சரீரம். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இளைப்பாறுதல் தருகிற போதகர், ஆறுதல் தருகிற போதகர், விடுதலை தருகிற போதகர், இழந்தவைகளை திருப்பி தருகிற இயேசு இன்னைக்கு உங்க மத்தியில வந்துட்டு உங்களை அழைக்கிறார். யாரு அழைக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் அழைக்கிறது யாரை யாருக்கும் என்றால் நீதிமானை ஆண்டவர் அழைப்பார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற, ஜெபிக்கிற, பரிசுத்தமுள்ள, உண்மையுள்ள ஒருத்தரை வேணும்னு அழைக்கலாம். என்னையா ஆண்டவர் அழைக்க போகிறார்? எனக்கா நிம்மதி தரப்போகிறார், எனக்கா சமாதானம் தரப்போகிறார், எனக்கா இழந்தவைகளை திரும்ப தரப்போகிறார். பைபிள் சொல்லுது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். ஹல்லேலூயா. நீங்க பாவத்தில் சில வேளை சில பாவத்தில் வந்து விடுதலை பெற முடியாம அந்த பாவத்தை நிமித்தம் நிம்மதி இழந்து இருக்கலாம். அல்லது பாவியா இருக்கிற உங்க மனசு சொல்லும், நான் கூப்பிட்ட ஆண்டவர் கேட்க மாட்டாரு, அதனால நான் இன்னும் ஜெபிக்கல, நான் ஜெபிச்சாலும் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? உங்களை போதகர் இன்றைக்கு அழைக்கிறார். எதுக்கு? இளைப்பாறுதல் தர, நிம்மதி தர, இழந்ததை திருப்பி தர. இப்ப ஆண்டவர்கிட்ட வராங்க, வந்து எங்க வச்சீங்க அவனை? அதோ அங்க இருக்கிறான். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க வெளிப்படுத்தணும், காட்டணும். எந்த பிரச்சனைக்கு பாரப்படுறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னா ஓடி வந்துட்டு இப்பவே சுகம் ஆகட்டும்னு சொல்லி சுகம் ஆக மாட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. சில வேளை இந்த நோட்டீஸுக்கு கீழே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும் அற்புத சுகமளிக்கும் கூட்டம், அற்புத சுகமளிக்கும் பெருவிழா அப்படின்னு எல்லாம் நோட்டீஸ் போட்டு விளம்பரப்படுத்தினாலும் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, எங்க அற்புதம் நடக்கணும்னாலும் 3 காரியம் ஒருமித்து நடக்கணும். 1, இயேசு மனதுருகணும். இயேசு மனதுருகாம அற்புதம் நடக்காது. 2, இயேசு மனதுருகணும்னு அற்புதம் இல்லை. 2, இங்க வந்து ஜெபிக்க வந்த ஒரு தேவ பிள்ளைக்கு பூரணமான விருப்பம் உண்டாகணும், இஷ்டம் உண்டாகணும். நீங்க விரும்பணும், நீங்க தெரியப்படுத்தணும், உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அற்புதம் நடக்காது. இப்ப இந்த கூட்டத்துல வந்திருக்கிற 2 டைப் ஆள் இருக்கீங்க. ஒன்னு, ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் எப்படி இருக்கு கேட்டுட்டு போகலாம், நல்ல காமெடியா சிரிக்க வச்சு கொஞ்சம் ஜோக்கெல்லாம் சொல்லி அடுக்கு மொழியில பேசணும்னா நீங்க எல்லாம் சொல்லி சூப்பர் பிரசங்கம், நாளைக்கும் பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கிறதுக்கு வருவீங்க.
இன்னைக்கு பிரசங்க மேடைகள் ரெசிப்பின் மேடைகளாய் மாறிக்கொண்டிருக்கும் போது, ஹல்லேலூயா, பிரசங்கம் பிரசங்கத்தில் அல்ல அற்புதம். ஆமென். பிரசங்கியார்ட்டல்ல அற்புதம். பிரசங்கம் கேட்க வரும்போது இன்னைக்கு சிலர் உண்மையான தாகத்தோடு, ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா, இந்த பிரசங்கம் முடியும் போது, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா, நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு, ஒரு தேவையோடு, தேவைக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிறீனா, அந்த தேவைக்கு முன் வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சின்ன வயசில் கன்வென்ஷன்கள் நடக்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருவாங்க. பிரபலமான நொண்டி குஞ்சப்பி உபதேசியார், அதுபோல PM பிலிப்பையா, அதுபோல மற்றும் பல பிரபலமான ஜோர்ஜி சாஸ்திரி உட்பட பல தேவதாசர்கள் எங்க ஊர்ல பிரசங்கிக்க வருவார்கள். அன்றைக்கு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போது அல்லேலூயா, ஜனங்கள் இங்க நெஞ்சல் அடிப்பாங்க, வாலிபர்கள் அழுவாங்க, ஐயோ என்று கத்துவாங்க. காரணம், அன்றைக்கு அவர்கள் பிரசங்கம் கேட்க வந்தது தேவையோடு, தேவைக்கு முன்னாடி வந்தார்கள். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்க வர்றது எப்படி தெரியுமா? பரிபூர்ணத்தோடு, நிறைவோடு, ஒன்னு பொழுத போக்க, நேரத்தை வேஸ்ட் செய்ய அப்படி வருகிற அந்த காலகட்டத்திற்கு சபை மாறிக்கொண்டிருக்கும் போது, இந்த பிரசங்கத்தில் 1000 பேர் கூடியிருக்கேன்னு வச்சிருங்க, அதுல 5 பேர் ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தாகத்தோடு, ஒரு தேவையோடு, ஒரு வாஞ்சியோடு வந்து இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த இங்க இன்னைக்குள்ள கூட்டங்கள், இன்னைக்கு நடைபெறுகிற கன்வென்ஷன் கூட்டங்களை நீங்க கவனிக்க வந்தீங்கன்னா, உங்களோட மன விருப்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் ஆண்டவர் கேட்பாரு, நீங்க வந்திருக்கிறீங்க, நான் மனதுருகி நிற்கிறேன், வந்திருக்கிறீங்க, தேவையை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறீங்க, கண்ணீரோடு தெரியப்படுத்துறீங்க, சில வேளை சங்கடத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மூணாவது, இதா பிரசங்கிக்கிற அல்லது இதா உங்க முன்னாடி நிற்கிற இயேசு கிறிஸ்துக்கு உங்களை சுகமாக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. விசுவாசிக்கிறேன் என்று சொன்னா உடனே அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் அற்புதங்களின் தெய்வம் ஜீவிக்கிறார். இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? ஜனங்களுக்கு விசுவாசம் இல்ல, அதை விட பிரசங்கிக்கிற எங்களுக்கு விசுவாசம் இல்ல. என்னதானே சொல்றேன்? ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்? எனக்கே ஏன் ஜனங்கள் விசுவாசம் இல்லாம வராங்க? அப்ப எனக்கே தெரியும், இவங்க விசுவாசம் இல்லாத ஜனத்துக்கு முன்னாடி நான் என்னதான் பிரசங்கித்தாலும் இந்த ஜனத்திற்கு என்ன நடக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் மாறிட்டு இருக்கும் போது அந்த சகோதரி உண்மையில் ஆமென் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மனப்பூர்வம் அழுது தனது விருப்பத்தை தெரியப்படுத்தும் போது மரித்து போய் அது நிமித்தம் இளைப்பாறுதலற்று, ஆமென். இன்னைக்கு நம்ம தேசத்துல எல்லாம் சில மரண வீடுகள் இருக்கும். என்னுடைய அம்மா கூட பிறந்த தம்பி மாமா இறந்துட்டாங்க. சில வேளை என்னுடைய மாமியும் இப்ப இந்த பிரசங்கத்துக்கு எங்கேயாவது யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கலாம். மாமா இறந்துட்டாங்க. நான் அப்போ ஒரு கன்வென்ஷன் அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல போயிருந்தேன், எனக்கு வர முடியல. 3 நாள் கழிச்சு நான் ரொம்ப சங்கடத்தோட மாமா இறந்துட்டாங்களேன்னு பாரத்தோட மாமி வீட்டுக்கு வந்தா, 3வது நாள் மாமியும் அவங்க சொந்த பந்தெல்லாம் சேர்ந்து நல்ல சாப்பாடாக்கி சிரிச்சு கழிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. இது கண்ட உடனே என்னுடைய துக்கம் வேதனை என்ன விட்டு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. சிலப்போ மாமி நினைச்சிருக்கோம், மாமா போய் சேர்ந்தது நல்லது, கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க போனது நல்லது. நான் அவங்கள்ட்ட சொல்றேன், 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, அந்த இழப்பை தாங்க முடியாம நிம்மதி இழந்து, இளைப்பற்று, அமைதியற்று, வியாகுலத்தோடு மரியாள் அழுது கொண்டிருக்கும் போது ஆவேசமா இயேசு கல்லகிட்ட போய் அந்த மரித்த லாசரு உள்ள இருக்கும் போது இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. 4 நாளான டெட் பாடி, அழுகி போன சரீரம். இயேசுவின் வார்த்தைக்கு முன்னாடி அழுகி போன அந்த சரீரம் உயிரடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க சிலரை அழைக்கிறார். அல்லேலூயா. போதகர் வந்திருக்கிறார். அம்மா, உங்க பையனை குறித்த உங்க நம்பிக்கை உங்களுக்கு அற்று போயிடுச்சு, உங்க பிள்ளையை குறித்த நம்பிக்கை அற்று போயிடுச்சு, உங்க கணவனை குறித்த நம்பிக்கை அற்று போயிடுச்சு. சரீரத்தில் ஒரு வியாதி வந்து அந்த வியாதி நீங்க ஆண்டவரை விடவும், ஆண்டவருடைய வார்த்தையை விடவும்,
மருத்துவத்தையும் அதை சார்ந்ததையும் நீங்க விசுவசித்து அதை நம்பி உங்களுடைய மனசு சொல்லுது அவ்வளவுதான், முடிந்தது முடிந்தது, 4 நாளாச்சு, சரீரம் அழுகி போச்சு, 4 நாளான டெட் பாடி, அழுகின சரீரம் விஞ்ஞானத்தால் உயிர்ப்பிக்க முடியுமா? இன்றைக்கு ஹல்லேலூயா, இங்க இருக்கிற சில பிள்ளைகள் உங்களுடைய நிம்மதி கெடுக்கிறது எங்கன்னா பிள்ளைகளால் நிம்மதி கெடுக்கிற சில பெற்றோர் இருக்கிறீங்க. கீழ்ப்படியாத மகன், குடித்து வரித்து ஜீவிக்கிற மகன், நண்பர்களோடு ஊர் சுத்துகிற மகன், அல்லது கீழ்ப்படியாத மகள், சொன்னா புரிஞ்சிக்காத பெண் பிள்ளைகள் வைத்து இன்றைக்கு அநேக அம்மமார் அல்லது கணவனால் அல்லது சொந்த பந்தங்களால் நீங்க நிம்மதி இழந்து இளைப்படைந்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து எங்கோ பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்க அப்படி இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாமா, உன்ட தேவை என்று சொல்லு, உனக்காக நான் அற்புதம் செய்ய போகிறேன், விசுவசிங்க. உங்க பிள்ளை, நீங்க எந்த பையனுக்கு பாரப்படுறீங்களோ, எந்த பையன் அடங்காதவனா இருக்கானோ, கர்த்தருடைய சித்தமானால் இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், போதகர் வந்திருக்கிறார், மரியாதை உங்களை அழைக்கிறார். உங்க பிள்ளை அவன் அந்த பாவத்திலிருந்து உயிர் தெழுந்து வந்து இதே போல மேடையில நின்று இயேசுவை பிரசங்கிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அவன் வெளியே உயிர்ப்பிக்கப்பட போகிறான். ஆமென். வெளியே வரப்போகிறான். கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்க போகிறார். எந்த விஷயத்துக்காக நிம்மதி இழந்து பாரப்பட்டு இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சில வியாதி உங்களுக்கு தெரியும், அந்த வியாதி வந்து உங்க மனசு சொல்லுது முடிந்தது முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய மனைவி திடீர்னு பக்கவாதம் மாதிரி ஒரு வியாதி வந்துச்சு. திடீர்னு கை வராது, கால் வராது, எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா டாக்டர், நாங்கள் சரி டாக்டர் வந்து KMCH போனோம். அங்கே போனால் டாக்டர் சொன்னாங்க அவ்வளவுதான், முடிந்தது, இனி எந்திரிக்க மாட்டான். எங்கள் மனசுன்னு சொல்லிச்சு. சாத்தான் சொன்னா முடிந்தது, இனி உன் மனைவி எந்திரிக்க மாட்டான், நடக்க மாட்டான். ஹல்லேலூயா. சரி, அவங்க சொன்னாங்க இப்படி இங்கே அட்மிட் பண்ணிட்டு அப்படி இந்த மெடிசன் கொடுத்தா கிட்னி ஃபெயில் ஆகும், அடுத்த கிட்னி வார்டுக்கு மாற்றுவோம், அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து போவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்கல, நம்பலை. டாக்டர் நாங்கள் சொல்லி சரி வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். இன்னைக்கு என்னுடைய மனைவி, நான் இங்கே வந்தேன் காலையில், இந்த 21 நாள் உபவாசம் நடக்குது ஃபுல்லாக. இன்னைக்கு அவங்க ஒரு பலகீனம் இல்லாமல் ஆண்டவர் உபவாசம் நடத்த ஆண்டவர் பலம் கொடுத்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே டாக்டர் நீ செத்து போவேன்னு சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. ஆமென். சில வியாதிகளில், சில பலகீனங்களில், சில கஷ்டங்களில், சில கடன் பாரங்களில், சில நெருக்கங்களில் நிம்மதி இழந்திருக்கிறீர்களா? இந்த கூட்டத்தில் ஒரு அழைப்பு வருகிறது. போதகர் வந்திருக்கிறார், உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அந்த வார்த்தை சொல்ல முன்னாடி நான் முதல்ல வாசித்த வசனத்துக்கு வரேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நம்புங்க. அல்லேலூயா. முடியும், சொல்லுங்க முடியும். எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டு பண்ண முடியும். நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா தூங்குவேன், எனக்கு ஆண்டவர் தீர்க்காயுசு தருவார், நான் 100 வருஷம் உயிர் வாழ்வேன். சொல்லி பாருங்க. ஒருத்தரும் சொல்லல. ஹல்லேலூயா. குறைஞ்சது ஒரு 90 வருஷமாவது இங்க இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக உயிர் வாழணும். நல்ல ஆயுசு உங்களுக்கு உண்டாவதாக, நல்ல சமாதானம் உண்டாவதாக, படுத்த உடனே நல்ல தூங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்னையிலிருந்து நல்ல தூக்கம் உங்களுக்கு வருவதாக. காரணம் பைபிள் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிறவர் சமாதானம் தரும்படி அழைக்கிறார், நிம்மதி தரும்படி அழைக்கிறார், இளைப்பாறுதல் தரும்படி அழைக்கிறார், அமைதி தரும்படி அழைக்கிறார். விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற நான் வேற விவிலாது பேசுறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணது வேற மாதிரி, ஆனா ஆண்டவர் வேற மாதிரி உங்களோட மனசை மாத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு வார்த்தைகள் தராரு. ஹல்லேலூயா. நான் பாயத்தப்படுத்தாத வார்த்தைகளை தராரு. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும், இங்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆரோனுடைய கோலாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். கவனிங்க. ஆரோனின் கோல்கள் உங்களுடைய நம்பிக்கைகள், செத்து போன நம்பிக்கைகள், ஆயுசு முடிந்தது என்று சொல்லி நீங்களே மார்க் போட்ட முடிந்தது முடிந்தது என்று சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்கன்னா
இந்த இது பிரசங்கித்துட்டு இருக்கும் போது சில அம்மாமார் எத்தனையோ மீட்டிங் வந்திருக்கீங்க, எத்தனையோ கன்வென்ஷன் வந்திருக்கீங்க, ஆனா அங்கெல்லாம் சோத்திரம் நீங்க விசுவாசத்தோடு வந்தீங்களோ இல்லையோ, மனப்பூர்வம் வந்தீங்களோ இல்லையோ, பிரசங்கத்தை கேட்டுட்டு போனீங்களோ இல்லையோ, ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சில பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் கன்வென்ஷன் வித்தியாசமான விதத்தில் நீங்க கவனிக்கிறது என்னால் புரிய முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு ஆரோனுடைய கோலாய் பார்க்கிறார். கவனிங்க, 12 கோல்கள், அதில் ஒரு கோல் ஆரோனின் கோல். ஒரு கோல் வாதுமை மரத்தினுடைய கோல் ஒரு அறை வீட்டுக்குள் கூடாரத்திற்குள், கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்திற்குள், கூடாரத்தின் உள்ளறையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரம், ஒரு மரத்தினுடைய கொம்பு தளிர்க்கணும்னா மண்ணு வேணும், மண்ணு தண்ணி வேணும், மண்ணுல குணப்படணும். 2, ஒரு கோல் தளிர்க்கணும்னா வெயில் படணும். 3, நல்ல காத்தோட்டம் உண்டாகணும். வெயில் இல்ல, மண் இல்ல, காற்றோட்டம் இல்ல. ஆரோனின் கோல் தளிர்க்கிறது. ஒரு நாளில தளர்த்து, ஒரு நாளில பூத்து, ஒரு நாளில காய்த்து, ஒரு நாளில பழமாகாது. ஆனா விசுவாசத்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆரோனின் கோல் ஒரு நாள், நான் சொன்னேன், மண் இல்ல, வெயில் இல்ல, காத்தில்ல, உள்ளில் இருக்கிற கோல் தளிர்க்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது. இன்னைக்கு சில கோல்கள், ஹல்லேலூயா, எந்த நம்பிக்கை மற்றும் மண் இல்ல, வெயில் இல்ல, முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு சிலருடைய விசுவாசம் என்கிற கோல், விசுவாசம் என்கிற அல்லது நம்பிக்கை என்கிற கோல் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தளிர்க்க பண்ணுகிறார். பிள்ளையை குறித்த நம்பிக்கை அற்ற அம்மா, இனி முடியாது, கணவனால் முடியாது, நோய்பட்ட அம்மா, என்னுடைய பொருளாதாரம் அவ்வளவுதான், என்னுடைய சரீரம் அவ்வளவுதான், என்னுடைய வியாதி அது முடிஞ்சிச்சு, இனி இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, முதுகு வலி மாறாது, கழுத்து வலி மாறாது, வயிற்று வலி மாறாது, இந்த கேன்சர் கட்டி என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி பாரப்பட்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு, கோலை கொண்டு வந்திருக்கிறீங்க. விசுவாசத்தால் அந்த கோல் இளைப்பாறுதலுக்காய் அந்த கோல் இப்பொழுது தளிர்க்கிறது காண முடிகிறது. கரங்களை தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவியில நம்பி கண்ணை மூடி விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நீங்க கை தட்டும் போது, நீங்க கண்ணை மூடும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க துதிக்கும் போது உங்க வீடு வளர்கிறது, உங்க வீடு தளிர்க்கிறது, உங்க பொருளாதாரம் தளிர்க்கிறது, பிள்ளையுடைய எதிர்காலம் தளிர்க்கிறது, பிள்ளையுடைய ரட்சிப்பு தளிர்க்கிறது, இழந்த ஆரோக்கியம் தளிர்க்கிறது, நஷ்டப்பட்டவர்கள் திரும்ப கிடைக்கிறது. எல்லாரும் கரங்களை கொண்டார தட்டி இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதத்தாலும் செய்வினைகளாலும் கண்திஷ்டிகளாலும் சாபத்தாலும் அடங்கி ஒளிந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தளிர்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கரங்களை தட்டி கொஞ்சம் எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தோடு தட்டுங்க, தளிர்க்கட்டும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்க பிள்ளைக்கு உண்டாகும். சில பேர் அவன் குடித்து ரோட்ல படுத்திருக்கலாம், அல்லது அவன் ஆகாத பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்ஸ் வைத்து எங்கேயோ அவன் ஊரு சுத்திட்டு இருக்கலாம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறார். வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். வாலிபர் கையில் இந்த ஊழியத்தை, சபைகளை கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. எழுப்புதல் என்கிற நம்பிக்கை இப்பொழுது தளிர்க்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. அப்படியே கவனிங்க. ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதலுக்காக ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு சேர்ந்து சொல்லுங்க, வருத்தப்பட்டு அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாய் இருக்கு இல்லையா? ஆமென். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போல வசன அறிவுள்ளவங்க எங்கேயும் கிடையாது. 2 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போல ஹல்லேலூயா வசனம் நிறைய கேட்கிறவங்களும் உலகத்துல இல்லை. அவ்வளவு ஒரு பாக்கியம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவர் தந்திருக்கிறார். கவனிங்க, ஹல்லேலூயா. கவனிங்க. ஒன்று வருத்தப்பட்டு என்ன நான் உங்களுக்கு. 2வது ஆண்டவர் அழைக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம் எடுங்க. 4 அதிகாரம். ஏன்னா நீங்க எல்லாம் விசுவாசிகள் தான் இருக்கிறீங்க, அதனால விசுவாசிகளுக்கான அழைப்பு நான் எடுக்கிறேன். வாசிங்க. 4:35 படிங்க. 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 2வது நிறைய அழைப்பு இருக்கிறது. என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆண்டவர் தந்த ஒரு ரிவ்யூ நான் உங்களுக்கு பிரசங்க வித்தியாசமா பேச விரும்புறேன். கவனிங்க. ஹல்லேலூயா. 2 ஆண்டவர் 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 2 ஆண்டவர்
ஆமென். கவனிங்க, கொஞ்ச நேரம் நல்லா கவனிக்கிறீங்க, கவனம் சிதற வேண்டாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் அழைக்கிறாரு, எங்க போவோம்? அதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டு, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு விடுதலெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் அழைக்கிறாரு, எங்க போவோம்? நீங்க விடுதலை பெற்றுட்டியே, நம்ம எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். ஏன் அக்கறைக்கு போனோம்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அக்கறை, அக்கறை அந்த நாட்டிற்கு பேர் சொல்லுங்க. கதரேனருடைய நாடு, கதரேனருடைய நாடு. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க நல்லா கவனிக்கிறியா? நான் கொஞ்ச நேரத்துல கவனம் சிதற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாம் கவனிக்க. அல்லேலூயா. எங்க போவோம் சொல்லுங்க? அக்கறை, அக்கறை. அக்கறையில ஒருத்தர் இருக்கான், அவனை பற்றி அந்த அதிகாரம் அடுத்த வசனம் படிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட முடியாது. அவன் அநேகந்தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. எப்பொழுதும் இரவும் பகலும் தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருக்கிற அசுத்த ஆவியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் எக்கரையில இருக்கிறான். அக்கறையில சொல்லுங்க. சூப்பர். உங்க சர்ச் வியூ எப்படின்னா, வயலுக்கு அக்கறையில ஒரு ஊர் இருக்கு, இடையில வயல், இப்பதான் மரம் வளர்ந்துருக்கு, இக்கரையில ஒரு ஊர். ஆண்டவர் இந்த நம்மளை பார்த்து சொல்ல, எக்கரைக்கு போங்க சொல்லுங்க. அழைக்கிறாரு, சீஷர்கள் அழைக்கிறார். 2வது விசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, எங்க போவோம்? அக்கறை. ஏன்னா இக்கரையும் அக்கறையும் மனுஷனுக்கு எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் ஒரு அக்கறை இருக்கிறது. அக்கறை சொல்லுங்க. இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அக்கறை இருக்கிறது. அக்கறை அப்படின்னா யாரும் தெரியாத ஒரு ரகசியம். அக்கறை மனுஷ இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஓ, இங்க பார்த்தா நல்லா இருக்கிறீங்க, இக்கரையில நல்லா இருக்கீங்க, 4 பேர் கூட்டத்துல நல்லா இருக்கிறீங்க, சர்ச்சில் வந்தா நல்லா இருக்கிறீங்க, வேலை செய்யற இடத்துல நல்லா இருக்கிறீங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா உள்ளில் ஒரு அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறையில் கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், எங்க போவோம்? நம்முடைய பாரத தேசம் நல்லா இருக்கு, ஆனா அநேக பிள்ளைகள் அக்கறையில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கிராமம் நல்லா இருக்கு, ஆனா கிராமத்தில் அநேக பிள்ளைகள் வெளியே பார்த்தா நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா உள்ளில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டப்பட்டிருக்கிற அக்கறையில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கணும். அதுக்கு ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் ஒரு முறை சீஷர்களுக்கு ஒரு சொல்றாரு, ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, போங்க. அங்க போற வழியில இருவழி சந்தியில் எது கட்டப்பட்டிருக்கும் அதை அழைத்துட்டு வாருங்க, அவிழ்த்துட்டு வாருங்க. அக்கறைக்கு போங்க. ஒருத்தன் கட்டப்பட்டிருக்கிறான் சுத்தாவியில், அவனை அவிழ்த்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சர்ச்சில் இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை ஒருமித்து அடுத்த இடத்திற்கு கூட்டு போக விரும்புறார். கவனிங்க, அக்கறை. அக்கறையை பற்றி உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் அக்கறையில போய் அந்த வியாதி உள்ளவனை சுகப்படுத்தி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆவியில கடல்ல நடந்து போயிருக்கலாம். இயேசு அல்லது எப்படியோ போய் அவனை சுகப்படுத்தி இருக்கலாம். ஆனா இயேசு யாரை கூட்டு போறாரு சொல்லுங்க? சீசர்களை கூட்டு போறாரு. ஏன் கூட்டு போறாரு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் நான் உங்க கூட இருப்பேன், அதுக்கு பிறகு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போவேன். நான் போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அதிகாரம் தருவேன். அசுத்த ஆவிகளை நீங்க துரத்துவீங்க, வியாதியஸ்தரை குணமாக்குவீங்க, அற்புதம் செய்வீங்க, நான் செய்ததை விடவும் மேலானவைகளை நீங்க செய்வீங்கிற அதிகாரத்தை ஆமென் நம்ம நினைக்கிறது பாஸ்டர்களுக்கு கொடுத்தாரு. அப்படி இல்ல, சபைக்கு கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளால் நடக்கும்
அடையாளங்களாவன விசுவாசிகளை ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போக விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கொஞ்ச நாள் இருப்பேன், நான் போயிடுவேன். அதுக்கு பிறகு நான் செய்யணும்னா நான் செய்ய முடியாது. நான் செய்ய வேண்டியவைகளை நீங்க செய்யணும். என் நாமத்தில் நீங்க செய்யணும். என் நாமத்தை நீங்க சொல்லும் போது பிசாசுகள் ஓடும். என் நாமத்தை நீங்க சொல்லும் போது மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். என் நாமத்தில் வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். இந்த அற்புதத்தை செய்யணும்னா எனக்கு கூட நீங்க வாங்க. நம்ம எங்க போவோம்? ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிச்சுக்கங்க. மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவிக்க போகிறார். ஆனா ஆண்டவர் நேரடியா போய் எகிப்து ஜனத்தை விடுவிக்கல. அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும், ஒரு நபர் வேணும். அந்த நபரை சந்திப்பதற்கு ஹோரேப்பில் ஒரு முட்செடி, அந்த முட்செடியில் ஹோரேப்பில் இருக்கிற முட்செடி தீபிடிச்சு எரியுது. முட்செடியில் இருந்து ஒரு சப்தம். மோசே அவன் காலில் பாதரட்சரை கழட்டிட்டாரு, அவன் பாக்கெட்ல கை போட்டாரு. அதோட சில அடையாளங்களை காண்றாரு. கண்டுட்டு சொல்றாரு, நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்புறேன், என்னுடைய ஜனத்தை நீ விடுவிக்கணும். ஹல்லேலூயா. நான் போய் செய்ய முடியாது, உன்னை கொண்டு நான் செய்வேன், உன் கூட இருந்து செய்வேன். கவனிச்சுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் அக்கறையில் சில பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவிழ்க்கப்பட முடியாம இருக்கிறாங்க, இளைப்பாறுதல் இருக்கிறாங்க. பகலன் ராத்திரி அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவர்கள்ட்ட போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை உயிர்ப்பிக்க, அவர்களை விடுவிக்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை அக்கறைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. அங்க கட்டப்பட்டவனுடைய அந்த நிலைமைகள் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி அக்கறைக்கு போகும்போது கவனிச்சுங்க. எக்கரைக்கு யார் அழைத்தது? இயேசு. கூட யாரு போறது? சீசர்கள். சீசர்களும் இயேசுவும் போயிட்டு இருக்கும்போது எதுல போறாங்க? கவனிச்சுங்க, எல்லாரும் கவனிச்சுங்க. படகு இயேசுண்ட அழைப்பு கேட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது நடுக்கடல், நல்ல சூழ்நிலை. ஆனா நடுக்கடல் போன உடனே படகு அசையுது. எது சொல்லுங்க, இங்க கவனிச்சுங்க. எது அசையுது? கடல் கொந்தளிக்குது. எது அசையுது? படகு. அடுத்து எது கொந்தளிக்குது? கடல் கொந்தளிக்குது. படகு கடல்ல முழுகிற அளவுக்கு கொந்தளிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க கவனிங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் எல்லாம் கேட்டுட்டு, இந்த கன்வென்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க என்ன நினைச்சிய? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருக்கேலா? என்ன கிடைக்கும்? முதல் பாயிண்ட் என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்ல உறக்கம் கிடைக்கும்னு போனா படகு என்ன செய்யுது? அசையுது. கடல் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. யாரு கூப்பிட்டது? இயேசு. கூட வர்றது யாரு? இயேசு. படகு என்ன செய்யுது? ஹல்லேலூயா. சிலப்ப இன்னைக்கு கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போதே படகு அசையும். குடும்பத்துக்குள்ள பெரிய கலகம் வரலாம். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு நினைக்காதீங்க, பூமியில தீ போடுறதுக்கு வந்தேன், சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டு பண்ணதுக்கு நான் வந்தேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. அது எங்க தெரியுமா? இளைப்பாறிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு. எங்க போவோம்? செப்பரேட் பண்றாரு. அக்கறைக்கு போவோம், வித்தியாசமான இடத்துக்கு போவோம், அங்க ஒரு ஆளை சந்திக்க போவோம். அப்படி கொஞ்சம் செப்பரேட் வரும்போது எது அசையும்? சொல்லுங்க. சரி, அது ஒரு புறம். அடுத்தது இவங்க யார தேடி போறாங்க? அக்கறையில், அக்கறை தேசத்தில். என்ன தேசம்? தேசத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு லேகியோன், கிட்டத்தட்ட 6000க்கு மேல அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்டு தன்னைத்தான் காயப்படுத்திட்டு இருக்கிற அந்த மனுஷனை பார்க்கிறதுக்கு அக்கறைக்கு போகும்போது எதா செய்து? சத்தமா சொல்லுங்க. எது கொந்தளிக்குது? கடல் கொந்தளிக்கிறது. கவனிச்சுக்குவோம். படகு தன்னைத்தானே அசையாது. ஆமென். கடல் தன்னைத்தானே என்ன செய்யாது? கொந்தளிக்காது. ஆனா கடல் கொந்தளிக்கணும்னா, படகு அசையணும்னா, இனி கவனிங்க. படகு காணக்கூடியது, கடல் காணக்கூடியது. இது ரெண்டும் அசையுது. ஆனா இது ரெண்டும் அசைகிறதுக்கு காரணம், காணாமல் ஒண்ணு அங்கு கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. காணக்கூடாத ஒன்று கிரியை செய்கிறது. அந்த காணக்கூடாதது எதுன்னா எது? சொல்லுங்க. காற்று. இப்ப கவனிச்சுக்குவோம். இயேசு எந்திரிச்சு எதை அதட்டுறாரு? காற்றை அதட்டுறாரு. காற்று அதட்டப்பட்ட போது படகு அமைதியாகுது, கடல் சாந்தமாகுது. அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க தேவ பிள்ளைகளே.
பலரும் பலருடைய குடும்பத்தில் உங்க படகு அசையுதுன்னா, உங்க வாழ்க்கையின் கடல் கொந்தளிக்குதுன்னா, நீங்க அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க படகு அல்ல, உங்க மாப்பிள்ளை அல்ல, உங்க பிள்ளைகள் அல்ல, நீங்கள் அல்ல. பலமுறை நம்முடைய படகு அசைஞ்ச போது, படகு அசைஞ்சு முழுகிற கண்டிஷன் வந்த போது பலரும் சொன்னோம், இந்த மாப்பிளைய கட்டினதுனால, இந்த மனைவியை கட்டினதுனால, இந்த பிள்ளைய பெற்றதுனால அப்படின்னு பலமுறை படகை பார்த்து பார்த்து குற்றம் சொல்லி சொல்லி ஏதாண்டு முழுகி கழுத்து மட்டும் தெரிகிற கண்டிஷன்ல இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க படகு, உங்க குடும்பம், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க குடும்ப பிரச்சனை, இதுக்கு காரணம் ஓ படகல்ல. படகு நல்லது, படகு நல்லது, படகுல இயேசு இருக்கிறார். ஆமென். உங்க குடும்பத்துல இயேசு இருக்கிறார், உங்க கூட இயேசு இருக்கிறார். ஆனா படகு முழுக போகுது. ஆனா கொஞ்சம் அங்கிட்டு பாருங்க, கடல் கொந்தளிக்குது. சூழ்நிலை நாலு சைடும் எங்க பார்த்தாலும் கொந்தளிப்பு கொந்தளிக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து படக மட்டும் இந்த கொந்தளிப்புக்குள்ளோடி போ, இந்த கடலுக்குள்ளோடி போ, இந்த காற்றுக்குள்ளோடி போன்னு சொல்லி படக மட்டும் அமைதிப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. இயேசு எந்திரிச்சு காற்றே காற்றை அதட்டுறாரு, காணாத காற்றை அதட்டுறாரு. அதட்டின உடனே கடலில் அடங்குது, படகு லெவல் ஆகுது. அல்லேலூயா. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறோம், அற்புதத்துக்காக போயிட்டு இருக்கிறோம், ஒரு நன்மையை காண போயிட்டு இருக்கிறோம். படகு கொந்தளிக்குது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நாம் பண்ணிட்டு இருக்கும் போது, இயேசுடைய அழைப்புக்கு உட்பட்டு நீங்க கடந்து வரும்போது சில சந்தர்ப்பங்களில் உங்க படகை கொந்தளிக்க பண்ணுவோம், உங்க சூழ்நிலையை கொந்தளிக்கும். ஆனா கொந்தளிக்கிறது நீங்கள் அல்ல. காரணம், ரகசியத்துல ஒருத்தன் கிரியை செய்றான். யாரு தெரியுமா? அந்த காத்துக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அக்கறையில் அவன் பிடியில் இருக்கிற ஒருத்தன் விடுவிக்கப்பட போகிறான். அல்லேலூயா. நம்முடைய பாரதத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்கு முன்பு சில படகுகளில் அசைவுண்டாகும், சில கடல் சில இடங்களில் கொந்தளிக்கும். ஆனா கடலை கொந்தளிக்க பண்றதும் படகு அசைகிறதுக்கு காரணம் அக்கறையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அக்கறையில் ஒருத்தன் விடுவிக்கப்பட போகிறான். அக்கறையில் ஒருத்தனை ஆண்டவர் சந்திக்க போகிறார். இனி அக்கறை, இந்த நான் சொன்ன மனுஷ வாழ்வில் இப்போ நம்ம உலக பிரகாரம் பார்த்தா ஒரு அக்கறை இருக்கு. ஆனா ஆத்மீகத்தில் சொன்னா சில அக்கறைகள் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அசுத்தாவியின் பிடியில், அசுத்தாவியின் கட்டில் அகப்பட்ட அந்த மனுஷனை போல ஜபாலயத்தில் எங்க, ஆமென், 18 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி. எத்தனை வருஷம்? 18 வருஷமா வந்துட்டு இருக்கு. அந்த சகோதரியை சாத்தான் கட்டி வச்சிருக்கான். எங்க எடுப்பாங்க? லூக்கா 13:18 லூக்கா 13:18 படிச்சு பாருங்க. சாத்தான் 18 வருஷமாய் சோத்திரம். லூக்கா 13:18 சோத்திரம். 11 படிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். 8 வசனம் படிங்க. 18 வசனம். அவர் அவர்களை நோக்கி, இல்ல 18 வருஷமாய் சாத்தான் கட்டி இருந்த இந்த ஸ்திரியை, இந்த 16 வசனமா, இந்த காவலில் இருந்து அவிழ்த்து 16 போதும். நீங்க சரி பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் படிச்சுங்க, நான் சொல்லி போறேன். அது பிரசங்க சப்ஜெக்ட் எல்லாம் நான் உள்ள கொஞ்சம் வந்து போறேன். ஆமென். எத்தனை வருஷமா? யார அந்த ஸ்திரீக்கு பேர் இல்ல, அவளுக்கு ஒரு பேரு போட்டிருக்க, அப்ரஹாமின். கவனிங்க, யாருக்கு குமார்? சகையும் மனம் திரும்பி வந்த உடனே ஆண்டவர் சொன்னார் இவனும். அப்ப பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்பி நல்ல பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கிற பேர் என்னது? அப்ரஹாமின் குமாரன். லாசரு மரித்த போது, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் லாசரு மரித்த போது யார் மடியில போய் தேற்றப்பட்டா? அப்ப பழைய ஏற்பாட்டில் உண்மையான விசுவாசிக்கு பேர் என்னது? அப்ரஹாமின் குமாரன். அப்ரஹாமின் நல்ல விசுவாசி. எங்க இருக்கா? ஜவாலயத்தில். எத்தனை வருஷமா இருக்கா? 18 வருஷம். ஒரு அக்கறை. இந்த இங்க இருக்கிற தேவ பிள்ளைகிட்ட ஒரு அக்கறை கூட வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். 18 வருஷமா சர்ச்சுக்கு வரிய, 20 வருஷமா சர்ச்சுக்கு வரிய. ஹல்லேலூயா. அப்ரஹாமுக்கு குமார்த்தி தான். ஒரு இது முடங்கிறது இல்ல. திருவிருந்துல பங்கு பெறிய, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறிய. ஆனா 18 வருஷமாய் அக்கர தேசத்தில்
ஒரு ஸ்திரீ கட்டப்பட்ட அந்த பூர்வத்தம் கட்டப்பட்டது போல இன்னைக்கு சிலர் இங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டை அவிழ்க்கும்படி ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள்ட்ட எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். இப்படி ஒரு கன்வென்ஷன், இப்படி ஒரு கூட்டம், சில வேளை இந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட போது, ஹல்லேலூயா, இந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட போது பிரச்சனைகள் வந்திருந்தா, இப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம போடும்போது பிரச்சனை வந்திருந்தா, நீங்க புரிஞ்சுக்குங்க, ஒரு சபை ஒரு தேசத்தில் கட்டும் போது பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கும் போது பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஊழியத்துக்கு எதிரே படகு அசையுதுன்னா, கடல் கொந்தளிக்குதுன்னா, நம்ம பயப்படக்கூடாது. அக்கறையில் யாரோ விடுவிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. இப்போ ஆமென். இந்த 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிற இந்த சகோதரியை இயேசு கட்டவிழ்த்தது போல இந்த 4 நாள் கன்வென்ஷன் இங்க நடைபெறும் போது ஆமென், ஏசப்பாவுடைய வார்த்தைகள் சில பிள்ளைகளுடைய வீட்டில், சில பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில், சில பிள்ளைகளுடைய இருதயத்தில் கடந்து வந்து சில கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. சாத்தான் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சில கயிறுகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ, யோபு நல்ல மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஒன்னு நிறைய சுபாவம் இருக்கு, பக்தி உள்ளவன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தனது பிள்ளைகளை 10 பிள்ளைகளையும் பரிசுத்தமா வளர்த்தான். 10 பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வரும்போது 10 பிள்ளைகளையும் வர சொல்லி 10 பிள்ளைகளுக்கும் அந்த பிறந்த நாளில் அவர்களுக்கு வேண்டிய அவருடைய பாவ யாகம், அதாவது பாவம் அந்த சோதரம் பாவ நிவாரண பலி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செலுத்தி பிள்ளைகளை பக்தியாய் வளர்த்த பெஸ்ட் மனுஷன், உத்தமன் யாரு? யோபு. ஹல்லேலூயா. அந்த யோபை பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவனை உபத்திரவப்படுத்தி அவனை கட்டி அவனை பலகீனப்படுத்தி அவனுடைய பைபிள்ல நீங்க வாசித்தா இரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு, ஹல்லேலூயா, யோபு சொல்ல, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை பிடித்தேன், பிடரிய நொறுக்கி நெருக்கி அப்படிலாம் சொல்லுவாரு. இன்னைக்கு நான் படுகிற வேதனைன்னு சொல்லுவாரு. அப்படி யோபின் வாழ்க்கையில் சாத்தான் குறுக்கிட்டது போல அக்கறையில் இன்றைக்கு அல்லது 18 வருஷமாய் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதாவது கட்டுகளில் உட்பட்டிருக்கிறீர்களா? அவர்களை விடுவிக்க அல்லேலூயா கர்த்தர் சிலரை அழைக்கிறார். நீங்க உங்க ஜெபம், உங்க விசுவாசம், உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் விடுவிக்கப்படணும்னா உங்களிலிருந்து வல்லமை புறப்படணும். இந்த 4 நாள் கூட்டத்தில் உயிர்ப்பிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் சில பிள்ளைகளை உயிர்ப்பிக்க போகிறார். எலிசா இறந்து போயிட்டாரு. எலிசாவின் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமாச்சு. அவருடைய அஸ்தி மட்டும் அந்த கல்லறையில கிடக்கிறது. இனி ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். அந்த மனுஷனை கொண்டு போய் அந்த கல்லறையில அடக்கம் பண்ண வந்தாங்க. அந்த எலிசாவின் அந்த எலும்பு இந்த செத்து போன மனுஷனுடைய சரீரத்தில் பட்ட உடனே அந்த செத்து போன மனுஷன் உயிர் பெற்று உயிர்ப்பிக்கப்பட்டு எந்திரிச்சு வெளியே வந்தான். உங்கள்கிட்ட சொல்றேன், அப்படிப்பட்ட அற்புதம் சில கட்டுகளில் இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இங்கு கூட்டம் நடைபெற்று இருக்கும் போது அவர்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். அதற்கு நாங்க மட்டுமல்ல, இயேசு இருக்கிறார். இயேசுவோடு கூட நீங்களும் தேவை. உங்க விசுவாசம் தேவை, உங்க ஜெபம் தேவை, உங்க தியாகம் தேவை, உங்க உதவி தேவை, உங்க ஆராதனை தேவை, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. நான் சாதாரண சில அற்புதங்கள் சில இடங்கள்ல கண்டிருக்கிறேன். ஆண்டவர் கிருபையில ஒவ்வொரு வாரமும் எங்க சர்ச்சில் அற்புதங்கள் நடைபெறும். ஆனா நாங்க சாட்சிக்கு டைம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடந்து விளம்பரப்படுத்தப்பட்டா அற்புதத்துக்காக ஜனங்கள் வருவாங்களே ஒழிய ரட்சிப்புக்காக வர மாட்டாங்க. அற்புதம் 2வது, ரட்சிப்பு முக்கியமானது. ஒன்று சொல்றேன், நம்ம இந்த மார்த்தாண்டத்தில் நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிட போறிய, தோசை வாங்கினா என்னது கூட கிடைக்கும்? சட்னி, சாம்பார், என்ன இருக்கெல்லாம் கூட கிடைக்கும், பைசா கொடுக்கண்டா. ஆனா வெறும் சட்னி தந்தாங்கன்னு வச்சிருங்க, என்ன வேணும்? பைசா இல்ல, தோசை வாங்க காசு இல்ல, ஃப்ரீயா கிடைக்கிற சட்னி வேணும்னா ஹல்லேலூயா அந்த சட்னி அவன் தாரான். பாவம் இல்ல, வந்தாருன்னு சொல்லி ஒரு பாத்திரம் சாம்பாரும் மீதி வந்தது, ஒரு பாத்திரம் சட்னி உங்களுக்கு தந்தா, உங்களுக்கு வேற பைசா இல்ல, வேற தோசையும் இல்ல, வெறும் சட்னியும் சாம்பாரும் குடிச்சீங்கன்னா 6 மாசத்துல செத்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய சர்ச்சில் நடக்கிறது என்னன்னா, நிறைய ஊழியங்கள் இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, ஜனத்துக்கு எது வேணும்? சட்னியும் சாம்பாரும் வேணும். எது வேண்டாம்? தோசை வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தோசை வாங்கினேன்னா எல்லாம் கூட கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, இந்த வசனத்தை தேடுங்க, ரட்சிப்பை தேடுங்க, ஆண்டவருக்குள்ள வாங்க, பரிசுத்தத்தை தேடுங்க, ஆராதிக்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க போண்டா நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், உங்களை தொடரும். நீங்க கேட்கண்டா, உங்களை தேடி வரும். அற்புதம் பின்னாடி. முதல் வேலை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவு. இன்னைக்கு உலகம் எதுக்கு பின்னாடி போகுதுன்னா அற்புதம். எங்க? ஆமே. அப்படி சில இடங்கள் அற்புதங்கள் நடக்கிறதுல நாங்களும் போய் பார்த்துருக்கோம். எங்க கண்ணில் அற்புதம் தெரியல. ஹல்லேலூயா. ஆனா நான் கண்ட சில அற்புதங்களில் ஒரு அற்புதம் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஆண்டவர் கிருபையில என்னுடைய 17வது வயசு. அப்போ எப்படின்னா 1990 88 89 வயசுல கும்பநாடு கன்வென்ஷன் நடக்கு. கும்பநாட்டில் ஜெனரல் கன்வென்ஷன் நடக்குது. அன்னைக்கு ஜான் ஆஸ்டின்ங்கிறவர் அமெரிக்காவில் வந்து பிரசங்கிக்க பண்ண வந்தார். பயங்கர கூட்டம். ஒரு டாக்டர் அம்மா வீட்டில் ஏதோ அவங்க வெளிநாட்டில் இருந்தவங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஊறுகா பாட்டில் அதை எடுத்துட்டு வரும்போது கால் சில்பாய் விழுந்துச்சு. ஊறுகா பாட்டில் ஒடிஞ்சு அப்படி நெட்டியில் ஒரு சில்லு உள்ள ஏறி அந்த நெட்டி ஜாயிண்ட்லாம் மாட்டிச்சு. டாக்டர் அவங்க பல டாக்டர்லாம் பார்த்தாங்க. டாக்டர் சொன்னது, பயங்கர தலைவலி, அப்படி வீங்கி இருக்கும். இந்த சில்லு எடுத்தீங்கன்னா உங்க உயிர் பிரிஞ்சிடும். இருக்கிறத வரை உயிர் வாழ்விய. வலி தாங்க முடியாது. டாக்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு கும்பநாட்டில் வந்து இந்த வலியோட வந்து கன்வென்ஷன் யாருக்கும் தெரியாது பின்னாடி உட்கார்ந்துருக்கு. ஹல்லேலூயா. அந்த வலியோடு உட்கார்ந்துருக்கும் ஜான் ஆஸ்டின்ங்கிற, நான் கண்ணில் பார்த்ததை சொல்றேன். ஜான் ஆஸ்டின்ங்கிற தேவ மனுஷன் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு, இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், சில பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கிறார், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிங்க, உங்களிருந்து வல்லமா புறப்படும். அப்படி தேவ பிள்ளைகளெல்லாம் ஒன்னித்து விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுடைய நெற்றியில் இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாத சில்லு அப்படி வெளியே வந்து தன்னைத்தானே முன்ன விழுது. அந்த வீக்கம் அப்படி வத்துது. அந்த டாக்டர் அம்மா அதை எடுத்துட்டு ஓடி மேடைக்கு வருது. அந்த சில்ல உயர்த்தி காட்டி சொல்லுது, டாக்டர்களால் முடியாதது, இது எடுக்கிற நாளில் நான் சாவேன்னு சொன்னது. எங்க தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது, ஒருமித்து தேவ பிள்ளைகள் கை தட்டிட்டு இருக்கும் போது, ஒருமித்து தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது, ஒருமித்து தேவ பிள்ளைகள் ஆராதித்து கொண்டிருந்த போது, என் பக்கத்தில் இருந்து ஒரு சக்தி எனக்குள் பாய்ந்தது. ஒரு எலிசாவினுடைய எலும்பில் இருந்து ஒரு வல்லமை அந்த டெட் பாடிக்குள் பாய்ந்தது போல ஒரு தெய்வ சக்தி என்ற சரீரத்துக்குள் பாய்ந்தது. பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது தெய்வீக வல்லமை எனக்குள் பாய்ந்தது. என் நெற்றியில் இருந்த சில்லு மருத்துவத்தால் முடியாதது என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. நான் சுகமானேன். அல்லேலூயா. ஆமென். சில அக்கறைகள் இன்னைக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகள் அல்லது எங்கோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் வெளியே தெரியாத சில அக்கறைகள், சில கட்டுகள், சில போராட்டங்கள், சில மாந்திரிக கட்டுகள், சூனிய கட்டுகள், சாப கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், சில ரகசிய பாவ கட்டுகள். ஹல்லேலூயா. அப்படி அகப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் அழைப்பு, அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம். இன்றைக்கு இயேசுவும் அவருடைய ஊழியர்களும் அவருடைய சீசர்களும் அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அக்கறையை தேடி வருகிறது. ஓ கட்டப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். ஓ எங்க போராட்டத்தோடு இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை விடுவிக்கிற. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சில அக்கறைகளில் அகப்பட்டிருக்கிற, ஓ நிம்மதி இழந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. அப்படி கை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு அற்புதம் இன்னைக்கு இங்க நடக்கட்டப்ப. நாங்க அதை விளம்பரப்படுத்துறதுக்கு அல்ல, மற்றவங்ககிட்ட சொல்லி காட்டுறதுக்கு அல்ல. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது, இன்னைக்கு வீட்டு ராத்திரி இடிட்டு நாளை விடியும் போது அவங்களோட வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்க பலகீனப்பட்டிருக்கிறாங்களோ, எங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும்ப்பா. நாங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது சுவிசேஷத்தின் ஒரு பகுதி அற்புதங்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முதல் நூற்றாண்டில் அன்றைக்கு அற்புதங்களால் உமது வசனத்தை உறுதிப்படுத்தினீர். இந்த கடைசி நாளில் நாங்க விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம், சில அற்புதங்கள் இன்றைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கை நடக்கட்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் சில கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. சில வியாதிகள் மாறட்டும், சில மாந்திரிக கட்டுகள் மாறட்டும். ஓ, எவ்வளவே நிமிர முடியாம பலகீனப்படுத்துகிற அந்த ஆவி உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும். விசுவாசத்தோடு ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கவனிங்க, விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசத்தினால் நீதிமான். ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு பைபிள்ல பேரு விசுவாச வீரர்களின் பட்டியல். எபிரேயர் 11 அதிகாரத்துல எல்லாம் என்னதுதான்? விசுவாசத்தால் ஆபேல், விசுவாசத்தால் ஏனோக்கு, விசுவாசத்தால் நோவா, விசுவாசத்தால் ஆபிரகாம், விசுவாசத்தால் மோசே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டு 12ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இப்படி சொல்லுவாரு, மேகம் போன்ற திரளான எது மேகம்? எது? ஏனோக்கு. மேகம் எது? ஆபேல். மேகம் எது? மோசே, ஆபிரகாம். இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, எத்தனையோ அற்புத சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பாவத்தை தள்ளி விட்டு இன்னைக்கு ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தரட்டும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் தரட்டும். உங்களுக்கு நிம்மதி கர்த்தர் தரட்டும். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அவர் பொய் சொல்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்கு, நாம் உண்மை இல்லா மனுஷன் உண்மை இல்லாதவன் ஆனாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவர். நம்ம உண்மை இல்லாதவங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஒரு வாக்கு தத்தம் தந்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். சொன்னா அதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் எல்லாம் வந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது வருஷ பிறப்பன்னைக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வாக்கு தத்தம் கிடைக்கும். அதை விசுவாசித்து எடுத்தீங்கன்னா நீங்க உண்மை இல்லாட்டால் அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஹல்லேலூயா, 2 டைப் தீர்க்கதரிசிகள் உண்டு. உண்மையிலே தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்காங்க. ஆமேன். பிரசங்கித்துட்டு இருக்கும் போது ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் வெளிப்படுத்துறது என்னது? தீர்க்க தரிசனம். ஆனா சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருக்காங்க. எப்படி? அங்க மேடையில ஏற நின்றுட்டு கண்ணை மூடிட்டு, ஏன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஜனம் எல்லாம் அது கேட்க வந்துட்டாங்க. சரி, எப்படியா தீர்க்க தரிசனம் சொல்லணுமேன்னு சொல்லி பைபிள்ல இருக்க தன் இருதயத்தில் தோன்றினவைகளை, இருதயத்தின் எண்ணங்களை என்ன சொல்வார்? தீர்க்க தரிசனமா சொல், அதுவும் நிறைவேறும். அல்லேலூயா. எப்படி நிறைவேறும்னு சொல்றேன். அவர் சொல்லிட்டாரு, ஆனா நீங்க அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டி உங்க தலையில வச்சு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மகளே, நீ அமெரிக்கா போவேன்னு சொல்லிட்டாரு. எங்க போவ? அவரு சும்மா சொல்லிருப்பாரு. நீங்க அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கண்ணை மூடி, அவர் யாரோ தேவ சமூகத்தில் வெளிப்பட்ட வார்த்தைன்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறும். புரியுதான்னு தெரியல. நீ உங்க விசுவாசம். சிலப்பா அவங்க சொன்னது எப்படியோ அவங்க வார்த்தையில வெளிப்பட்டுச்சு. ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. உண்மையை சொல்லிவங்க உண்டு, பொய் சொல்றவங்க உண்டு. உண்மையான தீர்க்க தரிசனத்தில் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்படும். தீர்க்க தரிசனத்தில் 3 வெளிப்பட்டு வந்தாதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. சரி, அப்படி விட்டுற அந்த சப்ஜெக்டுக்கு நான் வெளியே வரேன். 1, வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு. 2வது அக்கறைக்கு. இப்போ 3வது தேவனுடைய ஆலயத்திற்கு. வாசிங்க 122ஆம் சங்கீதமா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. 1-2 வசனம் கூட படிப்போமா? நேரம் முடியுது. மீகா தீர்க்கதரிசனம் 4:2 படிங்க. மீகா தீர்க்கதரிசனம் 4:2. மீகா 4:2. சோத்திரம். ஏசாயா 1:18. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். சரி, போதும். நான் இப்போ ஒரு 5 மினிட் தான் அந்த நேரத்தில் இருக்கு. அதனால இனி 2 பாயிண்ட் இருக்கு. நான் நேரம் இருந்தா நான் பிரசங்கிக்கிறேன், இல்லாட்டி ஹல்லேலூயா இன்னொரு வாய்ப்பு பார்க்கலாம். இப்போ அடுத்தது எழுந்து கட்டுவோம். அதெல்லாம் நான் உள்ள போகல. ஆமென் சொல்லுங்க. கவனிச்சுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். எல்லாரும் கவனிங்க. எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவருடைய அழைப்பு. 3வது அழைப்பு. எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்படின்னா இந்த ஜெப வீட்டில், ஆலயத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது. தொகுப்பு வசனம் எடுக்க முடியல, நேரம் போச்சு. ஆலயத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. நிம்மதி தருகிற 2-3வது இடம் எது சொல்லுங்க?
ஆலயம். ஆலயம் எங்க? ஆலயம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா, ஒரு காலத்துல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், அப்பா அம்மா விசுவாசியா இருந்தா அவங்க எல்லா பிள்ளைகளும் வெள்ளை வெள்ளை உடுத்து அல்லது கலர் உடுத்துட்டு அப்பா அம்மா கூட பைபிளும் தூக்கிட்டு எங்க வருவாவ சொல்லுங்க? இப்போ உங்க பிள்ளைகள் எங்க? பிள்ளைகள் ஏன் சர்ச்சுக்கு வரல? ஹல்லேலூயா. பெற்றோர்கிட்ட கேட்கிறேன், நீங்க எவ்வளவு தாகத்தோடு சர்ச்சுக்கு வரிய? ஆண்டவர் அழைக்கிறார், ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். இன்னைக்கு ஆலயம் அசட்டை பண்ணப்படுகிறது. சர்ச்சுக்கு இன்னைக்கு வருகிறவருடைய கூட்டம் குறைய தொடங்கி இருக்கிறது. சிலர் சொல்ல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நவீன உபதேசங்கள் நிறைய வந்திருக்கிறது. டிவி ஒண்ணு வச்சிருந்தா போதும், ஆன்லைன் ஆராதனை டிவியில பார்த்தா போதும், அது பைபிள் சம்மதிக்கல. செல்போன் கையில இருந்தா போதும், ஆன்லைன் ஆராதனை செல்போன்ல பார்த்தா போதும். இன்னைக்கு அநேகர் சர்ச்சுக்கு வரதில்லை, வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்லயும் செல்போன்லயும் ஆராதனை பார்த்துட்டு திருப்திப்படுகிற பிள்ளைகள் உண்டு. இது கடைசி காலம். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு. அல்லேலூயா. என்ன தெரியுமா அங்க என்ன இருக்குன்னு எழுதி இருக்கு? நேரம் இல்லாதனால சிரிக்கி சொல்ல, இசை வினைப்பு என்ன இருக்கு ஆலயத்துல? என்ன இருக்கு? நீங்க செல்போனை வச்சு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா, டிவி வச்சுட்டு வீட்டுல டிவியில ஆன்லைன்ல ஆராதனை பார்த்தீங்கன்னா அங்க என்ன இல்ல? இசை இணைப்பு. நீங்க உங்க தாளத்துக்கு நீங்க பாடுற, இன்னொருத்தர் இன்னொரு தாளத்துக்கு பாடுறாரு, ஒருத்தர் கை தட்டுறாரு. நம்ம கை தட்ட பல டைப்பு தட்டா இருக்கும், ஆனாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இசை வினைப்பு. ஹல்லேலூயா. ஆராதனையில், அதே சங்கீதத்துல நான் விளக்கம் சொல்லணும், நேரம் இல்லை, அடுத்து சொல்லியிருக்கோம். ஆராதனையில் துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படும். ஆமென். நீங்க வீட்டுல உட்கார்ந்து டிவிக்கு முன்னாடி சோத்திரம் 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 சொல்ல முடியாது, அல்லேலூயா சொல்ல முடியாது, ஒருமனப்பட முடியாது. அடுத்தது, ஆராதனைக்கு வந்தால் பைபிள் சொல்லுது, வீட்டுல இருந்து ஆராதித்தா இல்ல, சர்ச்சில் வந்து ஆண்டவர் ஆராதித்தால் பைபிள் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள் அரணுக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகம் நேரம் ஆனதுனால உண்டாகணும்னா எங்க வரணும்? ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு எங்க? வாங்க ஆலயத்து. இன்னைக்கு ஆலயம் ஆராதனை புறக்கணிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நீங்க உயர்த்தப்படணும்னா கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமுள்ள நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணி. அன்றைக்கு கொஞ்சம் சொந்த பேசக்கூடாது. அலுவலகத்துக்கு உன் காலை என்ன செய்யணும்? அடக்கணும். அன்னைக்கு ஆலயத்துக்கு அன்னைக்கு காலையில எல்லாத்த விட முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுத்து, ஆராதனைக்கு கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கொடுத்து 5 நாள் வேலை செய்யுங்க. 7வது நாள் ஓய்வு நாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் வராட்டா நீங்க பரலோகத்துக்கு போகிற ஆளா இருந்தா, நீங்க எத்தனை வாரம் சர்ச்சுக்கு வரலையோ அதை 7 மடங்கா உங்களை இந்த பூமியில படுக்க வச்சுதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அதுக்கு பைபிள் வந்து உதாரணம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனம் குறிப்பிட்ட காலங்கள் அந்த ஓய்வு வருஷத்தை, ஓய்வு நாளை கடைபிடிக்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஓய்வு வருஷம் இவங்களுக்கு அவங்க எவ்வளவு கடைபிடிக்கல, அப்படி பைபிள் எழுதியிருக்கு. இவங்களை பாபிலோன் தேசத்துல அடிமையா கொண்டு போட்டு அந்த தேசத்தை அந்த 70 வருஷமும், எத்தனை வருஷம் ஓய்வு வருஷம் கடைபிடிக்கலையோ அத்தனை வருஷம் அவங்க பூமிக்கு ஓய்வை ஆண்டவர் கட்டளையிட்டார். புரியுதான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சுகம் இருந்தா, ஆயுசு இருந்தா, பலன் இருந்தா, மற்ற எந்த வேலையை விட, எந்த தொழிலை விட நீங்க முக்கியப்படுத்த வேண்டியது சர்ச் ஆராதனை. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகிட்ட சொல்றேன், உங்க வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீங்க நல்லா இருப்பதற்கு, உங்களுக்கு ஆயுசு நல்லா இருப்பதற்கு, உங்க அப்பா அம்மா போகிற அதே பாதையில நீங்க விசுவாசத்துல சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. கவனிச்சுங்க. ஒரு சம்பவம் கொஞ்சம் நேரம் கூட எடுக்கிறேன், மன்னிச்சுங்க. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? உபாகமம் 28 நீங்க எடுக்க வேண்டாம், அங்க முதல் ஒரு 15 வசனங்கள் வரையும் பிளஸிங், ஆசீர்வாதம் சொல்றாரு. அதுக்கு பிறகு நிறைய வசனங்கள் எது சொல்றாரு? சாபம். அங்க ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் உங்களை பரிபூர்ண அடைய செய்வார், வசதி வரும், செழிப்பு வரும், நன்மை வரும். அங்க எழுதி இருக்கும், நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல வருமானம் வரும். அப்போ நீ வசதி வரும்போது மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், தேடணும், சேவிக்கணும், சர்ச்சுக்கு வரணும். இதை விட்டுட்டு நீ தேட மறந்தேன்னா
ஆண்டவரை விட்டு விலகினேன்னா வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் 3 வாரத்துக்கு ஒரு நாள் 10 மணிக்கு ஆராதனைனா 10:30க்கு ஏறி வர்றது, 11 மணி ஆகும்போது சர்ச்சை விட்டு அசால்ட்டா வெளியே போறது, சர்ச்சுக்குள்ள ஏனாதானோன்னு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கீழே சொல்லப்பட்ட அத்தனை சாபம் நம்ம மேல வந்து வலிக்கும். இளைப்பாறுதல் போயிடும். அங்க இருக்காங்க, இளைப்பாறுதல் போயிடும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றார், எங்க வாங்க ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை முடக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சர்ச்சுக்கு போற ஒரு பிலீவர் நம்ம ஊர்ல கவனிச்சுங்க, ஒரு பெரிய வசதி வந்து பெரிய லெவல்ல போய் நிறைய கான்டாக்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். திடீர்னு அவருக்கு டாஸ்மாக் கடை கான்டாக்ட் வந்துட்டு. என்ன கடை? டாஸ்மாக் என்னது? சாராய கடை. என்ன கடை? சாராய கடை ஓபன் பண்ண போறாங்க. அவர் சர்ச்சை விசுவாசி, ஓபன் பண்ண போறாரு, கட்சியில எல்லாம் இருக்காரு. அவரு வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீங்க தான் வந்து ஜெபம் பண்ணி தொடங்கி வைக்கணும். எதை சொல்லுங்க? சாராய கடை யாரு தொடங்கணும்? பாஸ்டர் தொடங்கணும். பாஸ்டர் சொன்னார், ஐயா நான் சாராயத்துக்கு எதிரே பிரசங்கம் பண்றவன், குடிக்க கூட நான் வந்து ஜெபித்து தொடங்கி வச்சா உலகம் என்ன சொல்லும்? என் பேர் அடுத்த நாள் ஃபுல்லா வால் போஸ்டர்ல எல்லாம் வரும். நான் சாராய கடை தொடங்கி வச்சேன்னு முதல் என்ற பேர் அவ்வளவு யாருக்கும் தெரியாதவங்களும் என் பேரு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வரலேன்னாரு. இல்ல பாஸ்டர் நீங்க தான் நினைச்சேன். அவர் தான் சர்ச்சில் முக்கியமான ஆளு, பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. பாஸ்டருக்கு வேற வழியில ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னார், போப்பா நீ போனா நான் சொல்ற வேத பகுதி மட்டும்தான் நீ வாசிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. சரி பயத்தோட வந்தாரு. வந்துட்டு தொடங்கின இப்பொழுது ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். ஆனா வேத பகுதி கொஞ்சம் நீளமானது. அந்த வேத பகுதி தான் பிரசங்கமாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க கவனிங்கன்னு சொல்லிட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கன்னு சொல்லிட்டு தொண்டர் தேவனாகிய கர்த்தரை நீ தேட மறந்து அவரை விட்டு விலகி போன இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் உனக்கு ஈழ வரும், சளி வரும், காய்ச்சல் வரும், நீ கைவிடிஞ்சு போடுப்பா, எல்லாம் பயங்கர சாபம் இருக்கும். எல்லாத்தையும் இவர் கொஞ்ச நேரத்துல கேட்டுட்டு அங்கிருந்து முதல்ல அவர் கவனிக்கல. சாபமா சொல்லது கேட்டோன்னு ஓடி வந்தார். பாஸ்டர்னாரு. ஐயா நான் பைபிள் தானையா வாசிக்கிறேன். உடனே மனம் திரும்பி அன்னைக்கு அதை நிறுத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. இல்ல கவனிச்சுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மை தரும்போது, செழிப்பு வரும்போது, வசதிகள் ஒரு பிசாசு உங்களை பிளஸ் பண்ணி உலக பிரகாரமா இழுத்துட்டு போவான். எதுக்கு தெரியுமா? உங்களை தேடி கான்டாக்ட் வேலை வரும், உங்களை தேடி பெரிய பெரிய பதவிகள் வரும், உங்களை தேடி உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள். எது வந்தாலும் சர்ச்சு ஆராதனை நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அழைக்கிறார். ஆராதனை ஆலயத்தில் அற்புதம் நடக்கும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு அழைப்பு நிறைவு நாளைக்கு பண்றேன். இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு சம்பவத்தை சொல்றேன். இங்க இந்த வெள்ளரட பக்கத்துல நடந்த சம்பவம். சுரேஷன் ஒரு சகோதரர் பயங்கர கிறிஸ்தவ சர்ச்சுக்கு எதிராக பயங்கர பிரச்சனை பண்றவர், சர்ச்சுக்கு எதிராக கேஸ் கொடுத்தவர், பாஸ்டர் அடிச்சவர், பெரிய பிரச்சனை பண்ணவர். அவருக்கு திடீர்னு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த 3ஆவது நாள் அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருது, ஜன்னி வருது, பயங்கர ஜன்னி. ஹல்லேலூயா. ஜன்னி வந்து அப்படி வந்து ஒரு 2-3 நாள் அந்த ஜன்னி வந்து துடிச்சுட்டே இருக்கும். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனாங்க. ஆஸ்பத்திரியில் போனால் மாசக்கணக்கு வச்சுட்டு இருக்கணும். கையில் வச்சு பால் கொடுப்பாங்க. இவன் இந்த ஆள் இந்த சர்ச்சுக்கு எதிரான ஆளு, சர்ச்சை உடைச்ச ஆளு, பாஸ்டர் கேஸ் கொடுத்த ஆளு, இவங்க பக்கம் வீடு. இந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுட்டு 1 வருஷம் வர துடிச்சு இருக்கும். ஒரு நாளைக்கு சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. நடந்த சம்பவம். அல்லேலூயா. இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மா பார்த்துச்சு, அங்க சொல்லப்படுற வார்த்தைகள் வீட்டுல இருந்து கவனிக்குது. இயேசு விடுதலை தருவார், இயேசு சமாதானம் தருவார், இயேசு நிம்மதி தருவார். கேட்டுட்டு இருக்கும்போது பால் கொடுத்துட்டு இருக்கு கையில வச்சு. குழந்தைக்கு ஜர்னி ஃபிக்ஸ் வந்துச்சு. அப்படி துடிச்சிட்டு இருக்கு. உடனே ஆர்ட்டையும் கேட்கல, மாப்பிள்ளைட்டையும் சொல்லல, ஓடி இந்த சர்ச்சை குழந்தைய கொண்டு சர்ச்சைக்கு வந்துச்சு. பாஸ்டர் அப்ப சங்கீதம் வாசிக்கிற நேரம். பாஸ்டர் குழந்தை கண்ட உடனே, இந்த குழந்தைய கண்ட உடனே அப்படி சங்கீதம் வாசிக்கிற அதே இடத்துல பிள்ளை துடிச்சிட்டு இருக்கு. அப்படி நிறுத்திட்டு சபையெல்லாம் எழுப்பி விட்டு பாஸ்டர் அந்த குழந்தைய கையில் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பாஸ்டரோட கண்ணில் இருந்து சில கண்ணீர் துளிகள் அந்த பிள்ளை மேல வந்து உளுந்த உடனே அப்படி கொஞ்சமா அந்த பிள்ளையோட ஃபிக்ஸ் நிக்குது. அன்னைக்கு நின்ற ஃபிக்ஸ் பிறகு வந்ததே இல்லை. அது கண்ட அம்மா ஆண்டவருக்குள்ள வரும். ஆனா அவர் வரல நிறைய அவர் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஊழியக்கார ஆவாரு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கிறார், மந்திரவாதங்கள் அவிழ்ப்பார், வன்கண்கள் அவிழ்ப்பார், தீராத வியாதியை சுகமாக்குவார். ஆகையால் உங்கள்கிட்ட சொல்றேன்,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். மூன்றாவது அழைப்பு. நான்காவது அழைப்பு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நெகேமியாவில் இருக்கு, அதை நான் சொல்லி விளக்கம் பண்ணல. இன்றைக்கு ஹல்லேலூயா, ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரியவர்கள், ஊழியங்கள், நம்ம ஊழியக்காரங்க நல்லா ஊழியஞ்சிரோம், முடிந்தளவு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு உதாசீனத்தை பிசாசு கொண்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சபைகள் மங்கிட்டு இருக்கும்போது, நான் அதுக்குள்ளே போகல, ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். பழைய நவலுக்கு பழைய எழுப்புதல் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி குமரி மாவட்டத்தில் எப்படி எழுப்புதல் வந்தோ அந்த எழுப்புதல் மறுபடி நம்ம தேசத்துக்கு திரும்பி வரட்டும். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நாளைக்கு இரவு நம்ம ஜெபிக்க மற்ற நேரம் எடுப்போம். இன்னைக்கு தபாசேஷன் நடத்தி நிறைவேற்றுவாங்க. கர்த்தர்